ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வச்சு உசிலி பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை பருப்பு உசிலி செய்ய போகிறோம். அதுக்கு நான் பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பருப்பு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை இதில் சேர்த்து கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பருப்புக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். இதை குறன்னு அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பு குறன்னு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ உசிலிக்கு நம்ம பருப்பை நல்லா அரைச்ச பருப்பை வறுத்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் நம்ம அரைச்சதை போட்டுடலாம். அப்படியே நல்லா இது உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதை பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. கீரை வெந்ததும் நம்ம இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சது இந்த அளவுக்கு வறுக்கணும். சிலர் வேக வச்சு போடுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு பருப்பை வறுத்துட்டேன். அப்படி அரைச்சி வறுத்துருக்கேன். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் பருப்பை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டேன். இப்போ இந்த அடுப்பில் முருங்கைக்கீரை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு கொஞ்சோண்டு போதும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ முருங்கைக்கீரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். கீரைக்கு தேவையான உப்பு போடுறேன். பருப்பில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கலாம். இதை அப்படி ஒரு தட்டு வச்சு மூடணுன்னா இந்த கீரை வெந்துடும் சீக்கிரமாக. சும்மா கையில் ஒரு கை அளவு தண்ணி தொளிச்சு விடலாம் கீரை வேகிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். அதில் நல்லா மொறுன்னு வறுந்துருக்கு. முருங்கைக்கீரை பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் முருங்கைக்கீரை இருக்குதுன்னே தெரியாது. அந்த பருப்பு மொறுன்னு இருக்கிறதுக்கு அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா சாதத்தில் போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.